வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000ஆம் வருஷம் செப்டம்பர் 4ஆம் தேதி லோஹா அப்படிங்கிற ஸ்டேட்டில் யூஎஸ்ஏயில் நடந்த ஒரு மர்டர் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஒரு பெண்மணி, அவங்க தான் கிறிஸ்டினா, அவங்களும் அவங்களோட குழந்தையும் ஒரு புதிதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா போன 4வது நாளே அவங்க அவங்களோட பாத்ரூமில் தலை குப்புற சடலமாக மீட்கப்படுறாங்க. அந்த சடலத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர் டாட் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இப்போ போலீஸ் இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இல்லை கொலையாளி யார், என்ன, எல்லா டீட்டெயில்ஸையும் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் துரைப்பாண்டியன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம துரைப்பாண்டியன் டாக்கீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்டினா 1979 பிறக்கிறாங்க. அவங்க சிறு வயதிலிருந்தே ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிறத அவங்க வாழ்க்கை லட்சியமாக கொண்டு அதுக்காக அவங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸை படிக்கிறாங்க. அவங்க ஹை ஸ்கூல் வரும்போது அதில் ஒரு தடுமாற்றமாகி காதல் இதாகி அவங்களோட காதல் கணவரால் கர்ப்பமாயிடுறாங்க. அதனால் அவங்க ஹை ஸ்கூலிங் அதோட தடைப்படுது. அதுக்கப்புறம் அவங்க கணவரான ஜேக்கப்போட அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அவங்களோட கனவு, ரிப்போர்ட்டர் ஆகிற கனவு தகர்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்காங்க. அவங்க லைஃப் அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஒரு அப்யூசிவான ஹஸ்பண்ட் தான். அவர் பேச்சு வழக்குலையும் சரி, டக்கு டக்குன்னு கோவப்பட்டு அடிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா கிறிஸ்டினாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து என்ன தழும்பு இருக்குது இந்த மாதிரி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இவங்க உண்மையாக ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அப்படி எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே இவங்க ஜேக்கப்போட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஆர்கியூமெண்ட்டில் ஜேக்கப் ஒரு பெல்லட் கன்னை வச்சு இவங்கள ஷூட் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறமும் கூட சில மாதங்கள் 2 பேருமே ஒன்றா தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி இவங்க தான் 2 வயது குழந்தையோட தனியாக புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. இது ஷிஃப்ட் ஆனதுலேருந்து 4வது நாள் பார்த்திங்கன்னா இவங்க கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. அவங்களோட சடலத்தை இவங்களோட ஃப்ரெண்டான டாட் தான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த நாள் காலையில் டாட் கிறிஸ்டினா எப்படி இருக்காங்க, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்காக போய் கதவை தட்டி கூப்பிட்றாரு. எந்த ஒரு சத்தமும் இல்லை. அதனால் அவர் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது கிறிஸ்டினாவோட குழந்தை மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. உடனே அந்த ஜன்னலில் இருந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த கிறிஸ்டினா எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்க்கும்போது அவங்க பாத்ரூமில் தலை கவிழ்ந்தபடியான பொசிஷனில் சடலமாக கிடக்குறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு டாட் உடனே அந்த வீட்டிலேருந்து வெளியே ஓடி வராரு. ஓடி பக்கத்து வீட்டில் கிறிஸ்டினாவோட நெய்பர் வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. இன்ஃபார்ம் பண்ண அடுத்த 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுறாங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த க்ரைம் சீனை செக்யூர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பிக்சரைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிவிட்டு இவங்களோட பாடியை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க அட்டாப்சி ரிப்போர்ட் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கழுத்தை அறுத்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க அட்டாப்சி ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. இதில் இருக்கிற டிஎன்ஏ வச்சு கில்லர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு போலீஸ் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எவிடன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் ஒரு ஹாம்பர்கர் பன் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்கர் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற அந்த பன்னில் ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிறிஸ்டினாவோட வீட்டு பாத்ரூமில் இரத்த கரையை படிந்த ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேப்பில் ஒரு தம்ப் இம்ப்ரெஷனும் இருக்குது. இது எல்லாத்தையுமே எவிடன்ஸாக எடுத்துக்கிட்ட போலீஸ் இதை ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணணும் போது ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் தான் வராரு. ஏன்னா அவர் ஒரு அப்யூசிவான ஹஸ்பண்ட் அப்படிங்கிறனால அவரை ஃபஸ்ட்டு எடுத்து விசாரிக்கிறாங்க. அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியில் இருந்ததை அவர் அலபை கன்ஃபார்ம் பண்ணுது. அதனால் அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க.
இப்போ 2 பேர் வந்து சஸ்பெக்டாக வராங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டினாவோட ஃப்ரெண்டான டாடும், பக்கத்து வீட்டு நெய்பரான கார்ல் ராபின்சனும் வராங்க. இதில் ராபின்சன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கார். போலீஸ் என்ன இதுனாலும் ரொம்ப பக்காவாக ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ டாடை கூப்பிட்டு விசாரிக்காங்க. டாட்டை கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே போனீங்க, வீடு பூட்டி இருந்ததே எப்படி போனீங்கன்னு கேட்கும்போது, அந்த ஸ்க்ரீனை வந்து கைட்டு விளக்கிட்டு நான் இங்கேருந்து உள்ளே போனேன் அப்படிங்கிற மாதிரி டாட் சொல்கிறாரு. எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. இவரும் செஞ்சு காட்டுறாரு. அந்த டேபிளில் இருக்கிற எந்த திங்ஸுமே கலையாமல் இவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு ரிட்டன் அதே மாதிரி வெளியேயும் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ராபின்சனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக அவரை அந்த செல்லுக்குள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முழங்கால் போட்டு அவருக்கு மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிறாரு. இதை வந்து வாட்ச் பண்ண போலீஸ் வந்து இவரை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எல்லாரோடைய ஃபுட் பிரிண்ட்டையும் கேட்காங்க. இந்த 3 சஸ்பெக்டோட ஃபுட் பிரிண்ட்டையும் கேட்காங்க. ஜேக்கப் கொடுத்துட்றாரு. அவரோட ஃபுட் பிரிண்ட் வந்து அந்த ஒயிட் பேப்பரில் அவ்வளோ தெளிவாக இருக்குது. அதே மாதிரி டாடும் அவரோட ஃபுட் பிரிண்ட்டை கொடுக்குறாரு. அதுவும் தெளிவாக அவரும் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனால் ராபின்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஃபார்வர்ட் நடந்த பிரிண்ட்டு மேலேயே அங்கேருந்து ரிட்டன் வர்றதுலேயும் அந்த பிரிண்ட் மேலே இவர் காலை தூக்கி வச்சு நடக்கும்போதே போலீஸுக்கு வந்து இவராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அப்போவுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இவரை பற்றி பேக்ட்ராப் செக் பண்ணும்போது இவர் ஒரு கல்யாணம் முடிந்தவர், இவருக்கு 2 குழந்தைங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. அதில் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு வந்து இவர் குழந்தைங்க கூட இவர் வீட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு இவங்களோட மனைவி வீட்டில் இல்லை அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படுது. அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவங்க போனாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுறதுனால இவரோட டிஎன்ஏ வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இவரோட ஃபுட் பிரிண்ட்டும் அந்த பன்னில் இருந்த ஃபுட் பிரிண்ட்டும் எக்ஸாக்டாக 100% மேட்ச் ஆகுது. அதனால கண்டிப்பான முறையில் கில்லர் இவர் தான் அப்படிங்கிறத போலீஸ் உறுதி பண்ணுறாங்க. ஆனால் க்ரைம் சீனில் எந்த ஒரு மர்டர் வெப்பனோ எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி இவரை வந்து இவர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பன்னில் இருந்த ஃபுட் பிரிண்ட்டு, அப்புறம் அந்த ரத்தத்தோட இருந்த ஃபுட் பிரிண்ட்டு, இதெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பன்னு வந்து கிச்சனில் தான் இருந்தது. ஆனால் அதை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. அந்த பன்னை பேக்கிங் பண்ண கவரோடைய கிளிப்பும் பாத்ரூமில் தான் இருக்குது. ஆனால் அந்த கவர் இல்லை. ஸோ கில்லர் வந்து அந்த கத்தியை வந்து அந்த கவரில் போட்டு கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து ராபின்சன் வந்து அவங்கள கொலையே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காரு. இறுதியாக இவர் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. எல்லா எவிடன்ஸையும் ப்ரூஃப் பண்ண இவங்க வந்து இவருக்கு வந்து 2002ஆம் ஆண்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பரோல் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இவர் வந்து 2017ஆம் ஆண்டும் ஒரு அப்பீல் பண்ணுறாரு. இப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க, நான் குற்றவாளி இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் குற்றவாளி. ஆனால் இவர் வந்து இந்த இதை மறைக்கிறதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கதைகள்லாம் சொல்கிறாரு. அது வேண்டாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.